வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 6, 2024 ஒட்டாவா, கனடா. கனடாவுடைய தலைநகரமான ஒட்டாவால் இருக்க மிக அமைதியான ஒரு பகுதி தான் பார்ஹேவன். கனடாவுடைய நேரப்படி அப்ப நேரம் இரவு ஒரு 10:30 மணிலிருந்து 11 மணிக்குள்ள இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வீடுகள்ல தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. கரெக்டா அப்பதான் ஒரு பெரிய அலறல் சத்தம் கேக்குது. அப்படி அந்த அலறல் சத்தத்தை கேட்டு சில பேர் என்ன சத்தம் அது அப்படின்னு அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்க ஒரு நபர் உடல் முழுக்க காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட அங்க இருக்கிற ரோட்ல நின்னுட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறாரு. அதோட அங்க இருக்கிற எல்லாரையுமே கை கூப்பி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொல்லி கெஞ்சி இருக்காரு அப்படின்னா, எங்களை ஒருத்தன் ரொம்பவே கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான், சீக்கிரமா யாராவது 911க்கு கால் பண்ணி போலீஸ வரவைங்க அப்படின்னு சொல்லி அவரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அப்படி கை கூப்பி கெஞ்சிட்டு இருந்தவரு திடீர்னு அவருக்கு பின்னாடி இருந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் அங்க இருந்தவங்களுக்கு இவ்வளோ நேரமா இங்க கெஞ்சிட்டு இருந்த நபர் வேற யாரும் இல்ல, அவங்களோட நெய்பர் தனுஷ்கு விக்ரமசிங்கே அப்படின்னு தெரிய வருது. குற்ற செயல்கள் மிக குறைந்த அளவுல மட்டுமே நடக்கக்கூடிய கனடாவுல மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு உண்மையாவே ஒட்டுமொத்த கெனடியன் கவர்மெண்ட்டையே அசைச்சு பார்க்கக்கூடியது அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரிய வாய்ப்பில்ல. ரீசெண்டா நிறைய பேர் இந்த கேஸை போட சொல்லி இன்ஸ்டால, டெலகிராம்ல, யூடியூப் வீடியோஸுடைய கமெண்ட்ஸ்ல அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவங்களை போடுங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை சந்திச்ச பல வித்தியாசமான வழக்குகள் என்ன, அப்படி அவங்க விசாரிக்கும் பொழுது போலீஸே எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுக்கு காத்துட்டு இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, அண்ட் ஃபைனலா போலீஸ் எப்படியெல்லாம் அந்த கேசஸை கிராக் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த கேசஸ்ல ஒர்க் பண்ணி இப்ப ரிட்டையர்டான போலீஸ் ஆபீசர்ஸோட உதவியோட சில மாற்றங்களை மட்டும் செஞ்சு இன்ஸ்டாகிராம் தடயங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த புக்கை குக் எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல நீங்க கேட்கலாம். குக் எஃப்எம்ல இந்த மாதிரி புக் மட்டும் இல்ல, பல கேட்டகரிஸ்ல எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க வாக்கிங் போறப்ப, ஜிம் போறப்ப, சமையல் பண்றப்ப, இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கையே கேட்டு முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கு 60 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 60% ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்படி ஒரு நிலைமையில தனுஷை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே உடனடியா 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அப்படி கால் பண்ணின 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் போலீஸ் அங்க ரீச் ஆகுறாங்க. அப்படி அவங்க அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச முதல் அடியே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வீட்டுடைய கதவை திறந்ததும் அந்த கதவுக்கு பக்கத்திலேயே தனுஷ் கத்தியால குத்தப்பட்டு கை விரல்கள் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த போலீஸ் உடனடியா ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சம்பவம் நடந்த அந்த வீட்டுல குற்றவாளி பத்தின ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு தனுஷ் மயங்கி கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கத்தி மற்றும் சில கூர்மையான ஆயுதங்கள் கிடைக்குது. இதை ரெக்கவர் பண்ண போலீஸ் கில்லர் வேற ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒவ்வொரு ரூமா போய் தேடிய போலீஸ்க்கு அங்க எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுக்கு மாறா அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தை அங்க பாக்குறாங்க.
பொதுவா போலீஸ் பல கொலைகளையும் அப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்ட உடல்களையும் பார்த்து பார்த்து பழகி போயிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட போலீஸே இப்ப அவங்க பாக்குற காட்சியை பார்த்து மிரண்டு போறாங்க. எஸ், தனுஷுடைய வீட்டுக்குள்ள வெவ்வேறு ரூம்ல ரொம்பவே கொடூரமா கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்ட இன்னுமே 6 உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஏன் இதை இவ்வளவு கொடூரமான கொலை அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அப்படி அங்க கிடந்த 6 உடல்கள்ல ஒண்ணு 2 அல்லது 3 மாசம் மட்டுமே ஆன பிறந்த கை குழந்தையோட உடல். இப்படி 2 மாத குழந்தைய கூட கொடூரமா குத்தி கொல்லக்கூடிய அளவுக்கு கில்லருக்கு என்ன அவசியம்? அப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 மாத குழந்தை இல்லாம இன்னும் 3 குழந்தைகளுடைய உடல்கள், ஆல்சோ ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணுடைய உடல் அப்படின்னு மொத்தம் 6 இறந்த உடல்கள் அங்க இருந்துச்சு. அப்படி அங்கிருந்த அந்த 6 இறந்த உடல்கள்ல அந்த பெண் தனுஷுடைய மனைவி அப்படிங்கறதும் மீதி 4 குழந்தைகளும் அவங்களுடைய குழந்தை தான் அப்படிங்கறதும் அந்த வீட்டு சுவற்றுல தொங்கிட்டு இருந்த போட்டோ பிரேம்ஸ் மூலமா போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. தனுஷுடைய மனைவி 35 வயதான தர்ஷினி விக்ரமசிங்கே, 7 வயது ஆண் குழந்தை இனுகா விக்ரமசிங்கே, 4 வயது பெண் குழந்தை அஸ்வினி விக்ரமசிங்கே, 2 வயது பெண் குழந்தை ரியானா விக்ரமசிங்கே அண்ட் கடைசி குழந்தையான 2 மாத பெண் குழந்தை கெல்லி விக்ரமசிங்கே அப்படின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கொண்டிருக்கான். அப்போ அங்க 6ஆவதா கிடந்த உடல் யாருடையது அப்படிங்கிற சந்தேகத்தோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு பல ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்குது. திருமணமாகி 3 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்த தனுஷுடைய சொந்த ஊர் இலங்கை. மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு வந்த அவருடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச அவரு அதை செயல்படுத்துற விதமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுக்காக செப்டம்பர் 2021 அவருடைய ஃபேமிலியை இலங்கையிலேயே விட்டுட்டு ஸ்டூடெண்ட் விசா மூலியமா கனடாக்கு போறாரு. கனடால சில பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு அப்புறமா அவரு நினைச்ச மாதிரியே நல்ல சேலரியில ஒரு வேலையும் கிடைக்குது. இதனால ஜூலை 2, 2023 அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளையும் கனடாக்கு வர வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய கனவுபடி ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோடவே 2023 டிசம்பர் மாசம் அவங்களுக்கு கடைசி குழந்தையும் பிறக்குது. இந்த சமயத்துல தான் தனுஷ் கனடால படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பழக்கமான அமர்கூன் அப்படிங்கிற 40 வயதான நபரை அவருடைய வீட்டுல உள்வாடகைக்கு வைக்கிறாங்க. அதாவது உள்வாடகை அப்படின்னா கனடா மற்றும் US போன்ற நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் 3 BHK மாதிரியான பெரிய வீடுகளை லீஸ் இல்லைன்னா ரெண்டுக்கு எடுத்து 2 அல்லது 3 குடும்பங்களோட சேர்ந்து ஒவ்வொரு போர்ஷனா பிரிச்சுக்குவாங்க. வாடகை பணத்தையுமே ஷேர் பண்ணி பே பண்ணுவாங்க. இவ்வளவு சிங்கப்பூர், மலேசியால கூட இந்த மாதிரி தான் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்தியால கூட அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவதுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிதான் தனுஷும் அவருடைய வீட்டுல ஒரு ரூமை அமர்கூனுக்கு உள்வாடைக்கு விடுறாரு. அமர்கூனும் தனுஷுடைய குடும்பத்தோட ரொம்பவே நல்ல விதமா பழகி ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்திருக்காரு. நான் இப்ப இவரை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சோ இவரால தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க கஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ், இவரால தான் வரப்போகுது. ஆனா இவரே ஒரு விக்டிமாக போறாரு. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இவங்களுடைய உயிரை பறிக்கிற ஒரு பிரச்சனை இவங்களுக்கு அறிமுகமாகுது. ஒரு நாள் அமர்கூன் தனுஷ் கிட்ட ஃபெப்ரி டி ஜோய்சா அப்படிங்கிறவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த ஃபெப்ரியும் இலங்கையை சேர்ந்தவன் தான் அப்படிங்கறதால தனுஷ் அவனோட சீக்கிரமாவே க்ளோஸ் ஆகுறாரு. ஃபெப்ரி ஒரு 18 வயசான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். இவனும் ஸ்டூடெண்ட் விசால கனடா வந்து அல்கோன்குயின் அப்படிங்கிற காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்கான். இப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகி சில நாட்களுக்கு அப்புறமா ஃபெப்ரி ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டுல இவன் எப்பவுமே வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கான் அப்படிங்கிற காரணத்தால அவங்க அவன் அங்கிருந்து வெக்கேட் பண்ண சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்ப ஃபெப்ரிக்கு தங்க வீடு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் இவருடைய வீட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெப்ரிய அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவருடைய மனைவி தர்ஷினி கிட்ட பேசி அவனை பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு தங்க வைக்கிறாரு. பட் தனுஷுக்கு தெரியாது வீடியோ கேம் விளையாடுறது மட்டும் ஃபெப்ரி கிட்ட பிரச்சனை இல்ல, அவன் கிட்ட வேறு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஃபெப்ரி அடிக்கடி கோவப்படுறது, அப்படி கோவப்படுறப்ப கைக்கு கிடைச்ச பொருட்களை தூக்கி எறிகிறது அப்படின்னு ரொம்பவே மூர்க்கத்தனமா இருந்திருக்கான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு குடி வந்தவன் அவனுடைய படிப்பை செப்டம்பர் 2023 டிஸ்கண்டினியூ பண்றான். இதனால ஆரம்பத்துல ரெண்டுக்கு தங்க வைக்க சம்மதிச்ச தனுஷுடைய மனைவி தர்ஷினிக்கு போக போக அவனுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம போகுது. சோ அடிக்கடி தனுஷ் கிட்ட இதுக்கு மேல நம்ம அவனை வீட்டுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவனுடைய பார்வையே சரியில்லை. சில சமயங்கள்ல அவன் ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்றான்
அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. தர்ஷினி சொல்றதை புரிஞ்சுக்கிட்ட தனுசுமே அவன் நம்ம ஊரை சேர்ந்த பையன், சடனா நம்ம கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட முடியாது, சின்ன பையன் வேற, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே வேற வீடு பார்த்து அவனை இங்கிருந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு தர்ஷினி கிட்ட சொல்லியிருக்காரு. என்னதான் தர்ஷினிக்கு அவனை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த மொத்த ஃபேமிலியும் பிப்ரவரியுடைய 19வது பர்த்டேவை கேக் கட் பண்ணி சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச சீஸ் கேக் ஆர்டர் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸும் கொடுத்திருக்காங்க. இப்படி இவ்வளோ நல்ல விதமா பார்த்துட்டு இருந்த இந்த குடும்பத்தை தான் பிப்ரவரி அவ்வளோ கொடூரமா குத்தி கொலை பண்ணியிருக்கான். தனுஷ் வெளியே போயிருந்த சமயத்துல அவனுக்கு ஏற்கனவே இருந்த வெறுப்பு கோபம் காரணமா வீட்டில இருந்த தனுஷோடைய மனைவியான தர்ஷினிய அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சத்தம் கேட்டு அதை தடுக்க வந்த அந்த வீட்டில இருந்த அமர்கோனையும் குத்தி கொன்னு இருக்கான். அதன் பிறகு எதுக்கு அந்த பிஞ்சு குழந்தைகளை கொன்னா அப்படிங்கறது தெரியல. கரெக்டா அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த தனுஷையும் கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கான். அவரை பல இடங்கள்ல கத்தியால குத்தி இருக்கான். அப்படி குத்தும் பொழுது கையை வச்சு தடுக்க தன்னை காப்பாத்திக்க நினைச்ச அவருடைய கையில் இருக்கிற 2 விரல்களையும் வெட்டியிருக்கான். இதுல அதிக ரத்தம் போனதால தனுஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. அதை பார்த்த பிப்ரவரி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். பட் அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்ச தனுஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து கத்தி அவருடைய நெய்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தனுஷ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. போலீஸ் பிப்ரவரிய கொலை நடந்த வீட்டுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பார்க்ல வச்சு கைது பண்றாங்க. அப்படி அவனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறப்ப போலீஸ் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாம இருந்திருக்கான். அதோட அவனை தொடர்ந்து விசாரிக்கிறப்பதான் போலீஸ்க்கு பிப்ரவரி மென்டலி அப்நார்மலா இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ பிப்ரவரிக்கு ஏற்பட்ட மென்டல் பிரச்சனையால தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்படி கொடூரமா குத்தி கொன்னிருக்கான் அப்படின்னு போலீஸ் அவன் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கனடா பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின், நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே கிடையாது, இது ஒரு டெரிபிள் வைலன்ஸ், அதாவது பயங்கரமான வன்முறை சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிப்ரவரி மாதிரி மனதால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கடைசியா போலீஸ் பிப்ரவரி 6 கொலை வழக்குகள், தனுஷை கொலை செய்ய முயற்சி செஞ்சதுக்கான அட்டெம்ப்டட் மர்டர் கேஸும் போட்டு மார்ச் 16, 2024 அன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே பிப்ரவரி வாயவே திறக்காம இருந்திருக்கான். இப்ப கோர்ட்ல இந்த விசாரணையை மார்ச் 28ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படி படிக்கிற பையன் நம்ம ஊரு பையன் அப்படின்னு நினைச்சு பண்ண உதவி அவருக்கே வினையா முடிஞ்சிருச்சு. சின்ன பையன் குடும்பத்தை விட்டு இங்க தனியா இருக்கான், நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச தனுஷ் இப்ப அவருடைய மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு அவரு தான் தனியா இருக்கிறாரு. இந்த காலத்துல இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு தான் பெரிய கஷ்டம் வருது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நைட்ல உங்களுடைய 2 வீலர்ல ரோட்ல போயிட்டு இருக்கீங்க அல்லது கார்ல போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல யாராவது லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதே இப்ப நம்மளுக்கு வினையா வந்து முடியுது. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி லிஃப்ட் கொடுத்தவங்க கழுத்துல கத்திய வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே புடுங்கிட்டு விட்டுறாங்க. இதனால உண்மையா ஏதாவது பிரச்சனையில லிஃப்ட் கேட்கறவங்களுக்கும் நம்மளால உதவி பண்ண முடியாம போகுது. சோ நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உதவி செய்யணும். இப்ப கனடா கவர்மெண்ட்டும் இப்படி ஒரு அட்வைஸை தான் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒருத்தரை வீட்டுல குடி வைக்கும் போதே அல்லது நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போறீங்க அப்படின்னாலோ அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம பாத்துக்க முடியும் அப்படின்னு கனடா வாழ் மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இலங்கை எம்பசியும் கனடால வாழுற அவங்க நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு அதிகப்படுத்துற விதமா பல நடவடிக்கைகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் கவர்மெண்ட்டும் போலீஸும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலுமே முதல்ல நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பாத்துக்கணும். பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஃபீல் பண்றதுக்கு பதிலா முன்னெச்சரிக்கையோட இருக்கிறதா புத்திசாலித்தனம். சோ டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.